கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க, யா ரசூலல்லாஹ், நீ ஈரோட தலைவரா இருக்கிறீங்க, அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு நபியா இருக்கீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில நான் நரகம் போகாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு சிஃபார் செய்யணுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே இப்படியாப்பட்ட கேள்விகளை தன்னுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் கேட்கக்கூடிய நேரத்துல என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களோட மனசை திருப்தி அடைய மாட்டாங்க, அவங்களோட ஈமானை இன்னும் கூட்டுவாங்க, அவங்களோட ஈமானை இன்னும் கூட்டுவாங்க, இன்னும் சுகமாக்குவாங்க. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கியாமத்துடைய நாளையில 3 பயங்கரமான கட்டங்கள் இருக்கு. அந்த 3 பயங்கரமான கட்டத்துல யாரும் யாருக்கும் என்ன செய்யலாம், உதவி செய்ய இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கிள செய்றாங்க, எப்படி தெரியுமா? அது ஆயிஷா நாயகி சொன்ன சப்ஜெக்ட் இல்ல, ரசூலுல்லாஹ் உலகத்துல எப்படி எல்லா மக்களுக்கும் ஒரு மெசேஜ் உள்ள தராங்க. என்ன தெரியுமா? நான் நபியா இருந்தாலும் எங்க மனைவிய கூட அந்த 3 பயங்கரமான கட்டத்திலிருந்து பாதுகாக்க இயலாது. ஒவ்வொரு நிலைமை என்ன மனிதர்களே, அல்லாஹ் பயந்துக்கோங்க. இதுதான் அந்த ரசூலுல்லாஹ் கேள்வியில சுருக்கம். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, முதலாவது பயங்கரமான கட்டம் என்ன தெரியுமா? பட்டோலைகள் கிடைக்கக்கூடிய நேரம். குர்ஆன்ல சூரத்துல் ஹாக்கால அல்லாஹ் தெளிவா இத பத்தி அல்லாஹ் பேசுறான். அந்த பட்டோலையில தான் உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி கழிச்சோம் என்ற முழு விவரமும் இருக்கு. சிலர்கள பட்டோலை வலது கையில கிடைக்கும், சிலர்கள பட்டோலை இடது கையில கிடைக்கும். யா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, யார பட்டோலை இடது கையில கிடைச்சிச்சோ இவர் கை சேதப்படுவாரு. அந்த நேரத்தில் யாருக்கும் உதவி செய்யலாம். கொஞ்சம் எங்களையே கொஞ்சம் நாங்க யோசிப்போம். அந்த கட்டத்துல நான் இருந்தா என் நிலைமை இப்படித்தான் இருக்கு. என் பிள்ளைய பத்தி யோசனை வராது, என் மனைவியை பத்தி யோசனை வராது. எங்கடா பட்டோலையை எடுத்துக்கொண்டு நாங்க ஒரு முடிவை எதிர்பார்ப்போம். அல்லா கிட்ட முடிவை தந்திரியா இருந்தா யார பத்தி யோசனை வராது. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது பயங்கரமான கட்டம் என்ன தெரியுமா? மீசான் தராசுல எங்கட அமல்களை நிறுத்தக்கூடிய நேரம். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கணும். 60 வருஷம் 40 வருஷம் 60 வருஷம் தொழுகையினுடைய எங்கட பாஷையில தொழுகையினுடைய லட்சணங்கள் விளங்கும். நாங்க இன்றைக்கு ஒரு நோம்புக்கு 27 தௌபா பொழிவிச்சுட்டா, ஒரு 10 ஹஜ்ஜ செஞ்சிட்டா, 10 உம்ரா செஞ்சிட்டா, நாங்க எல்லாரும் திருப்தி அடைகிறோம், நான் சொர்க்கவாதின்னு சொல்லி. அல்லாஹ் சொர்க்கமா நரகமா இந்த அமல் உடைய சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்குமான்னு சொல்லி அல்லாஹ் முடிவா காட்டுவான். அந்த கட்டம் தான். அந்த நேரத்துல யாருக்கும் உதவி செய்ய இயலாது, யாருக்கும் உதவி செய்ய இயலாத கட்டம். மூணாவது சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒரு பயங்கரமான கட்டம் தான். முதலாவது சொன்ன 2 பயங்கரமான கட்டத்தை விட இது பயங்கரமான ஒரு கட்டத்தை, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல யார்ட யோசனையும் வராது. நான் நபியா இருந்தாலும் உங்களைய பாதுகாக்கலான்னு சொல்லி ஒரு சைக்கிளே செஞ்சிட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான கியாமத்தை நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு சந்திக்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க உலகத்துல வாழ்ற நேரத்துல 2 பிரச்சனையில ஏதாவது ஒன்றுக்கு நாங்க முகம் கொடுத்தே ஆகும். 2 பிரச்சனை. முதலாவது பிரச்சனை, அல்லாஹ் தஜ்ஜால் வரும் வரைக்கும் என்னைய ஹயாத்தோட வாழ வச்சா அவன் ஃபித்னால நாங்க மாட்டுவோம் ஒவ்வொருத்தரும். அல்லாஹ் அதுக்கு முன்னால என்னைய மௌத்தாக்கினேன்னு சொன்னால் ஏதோ ஒரு முறை அவன் ஃபித்னால தப்புவோம். அடுத்த கட்டம் கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால உள்ள ஒவ்வொரு விடயத்துக்கும் நாம ஒவ்வொருத்தரும் முகம் கொடுக்க போறோம். யாருக்கும் ஷார்ட் கட்ல சொர்க்கம் போயிடாது. அல்லாஹ் மன்னிக்கணும். சிலர்கள் நினைப்பு என்ன தெரியுமா? 12 மாசத்துல 11 மாசம் செய்யற கூட்டெல்லாம் செய்யணும். தொழுவ மாட்டாரு, நைட் கிளப்லையும் அங்கேயும் இங்கேயும் பார்லையும் பாவத்திலே வாழ்க்கை கழியுது. ஒரு ரமலானோட வந்த போறோம், நோம்புக்கு மட்டும் தொப்பியை தலையில கௌத்தி கொண்டு வந்து 27க்கு தௌபா செஞ்சதோட அவர் சொர்க்கவாதி. அவர் நினைக்கிறாரு 11 மாசம் செஞ்ச பாவத்தை 27ல கழிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு நாள் நினைச்சு பார்க்கவான். இது ஆகப்பெரிய ஒரு மடத்தனம். நிறைய பேர் அப்படி வாழ்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால் வீங்கக்கூடிய அளவுக்கு இரவுல நின்று வணங்குவாங்க. ஏன் தொழணும்?
சஹாபாக்கள் அனைவர்களும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே சொர்க்கவாதி சொல்லி நன்மாராய் கூறப்பட்டவர்கள். ஆனா அவங்களோட உள்ளத்துல என்ன சிந்தனை இருந்துச்சு? ஏட இறுதி முடிவு எப்படி அமையுமோ தெரியா. கியாமத்துடைய நாளை நல்லதே கேள்விகளுக்கு கேட்பானே, என்ன அவனோட முன்னால நிறுத்தாட்டுவானே, என்ன பதில் கொடுக்க போறேன், இந்த யோசனையோட வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். எங்களுக்கு அந்த யோசனையே இல்லாம ஏதோ ஒரு அமைப்புல நாங்க வாழ்ந்துட்டு போறோம். கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே,